அன்பான குமரி மாந்திரீக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறி சொல்வது. நிறைய பேர் குறி சொல்லுவாங்க. இந்த குறி சொல்லக்கூடிய வித்தை முக்காலத்தையும் எப்படி நாம் பார்ப்பது, எப்படி ஒருவருக்கு நம் குறி சொல்லுவது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா தயவுசெய்து லைக் போடுங்க, சரிங்களா? நமக்கு வீடியோ நிறைய வியூ போகுது, ஆனால் லைக் தான் யாரும் போட மாட்டாங்க. ஒருவேளை வீடியோ ஒன்றும் பிடிக்கலைன்னா நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. சரி, நம்ம இன்றைக்கி இந்த பதிவுக்குள்ளே போயிடுவோம். நிறைய பேருக்கு குறி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அந்த குறி பார்க்குறது நின்று இருக்கும். ஏன்னா மறைப்பு கணக்காக ஆயிருக்கும். அப்படி மறைப்பு கணக்காக ஏதாவது ஆயிருந்தனா முதல்ல போய் நீங்கள் சுத்தி பண்ணுங்க. சுத்தின்னா தேக சுத்தி, மன சுத்தி, அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இடம், குறி பார்க்கக்கூடிய இடத்தையும் சுத்தி செய்யுங்க. சுத்தி செய்து விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எந்த உபாசனை வச்சு நீங்கள் குறி சொன்னீங்களோ அதை நீங்கள் திரும்ப உரு போடுங்க, சரிங்களா? உரு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பழைய மாதிரி அது சித்திக்கும், சரிங்களா? சரி, இப்போ புதுசாக குறி சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக குறி சொல்லலாம், சரிங்களா? சந்தனம், சுத்தமான சந்தனம் ஒன்று எடுத்துடுங்க. கொஞ்சம் சுத்தமான சந்தனம் நீங்கள் வாங்கி எடுத்துடுங்க. புணுகு எடுத்துடுங்க, கோஷ்டம் எடுத்துடுங்க, பச்சை கற்பூரம் எடுத்துடுங்க. இந்த புணுகு, கோஷ்டம், பச்சை கற்பூரம் இதை மூணையும் என்ன செய்யணும்னா, நல்ல அத்தர், அழகாக அத்தர் செண்டு கணங்க கிடைக்கும். நல்லா விட்டு மை கணங்க நல்லா அரைங்க. மை பதத்துக்கு வரும். அழகாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சந்தனம் இருக்குல்ல, சந்தனத்தை நீங்கள் எந்த இடத்துல குறி பார்க்க போகிறீங்களோ அந்த இடத்துல அழகாக என்ன செய்யணும், தரையில் மெழுகணும். அந்த தரையில் அப்படி மேலே முழுவி விட்டுறணும். முழுவிட்டு புணுகு, கோஷ்டம், நம்ம பச்சை கற்பூரம் எல்லாம் வச்சுருக்கோம்ல, மை கணங்க அரைச்சி அதையும் அதுக்கு மேலே அழகாக பூசிடுங்க. அதுக்கும் புறைக்கு அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும்னா முக்கோணம் சக்கரம் வரையணும். அந்த முக்கோணத்துக்குள்ள ஸ்ரீம்னுட்டு ஒரு பீஜ எழுத்தை நீங்கள் அதில் எழுதணும். எழுதிக்கிட்டு அற்புதமான நல்ல வாசனையான மலர்கள் கொண்டு அதை அந்த சக்கரத்தை அழகாக அலங்கரிக்கணும். அலங்கரிச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை காலையில், மதியம், சாயந்தரம் 3 வேளையும் என்ன செய்யணும், குறைஞ்சது ஒரு நேரத்துக்கு நீங்கள் ஒரு 10,008 உரு போடணும். ஒரு நேரத்துக்கு காலையிலையோ 10,008, மதியம் 10,008, சாயங்காலம் 10,008. இப்படி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்ல 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 மந்திரம் சித்திக்கும், சரியா? நீங்கள் நாள் பூஜை செய்யும்போது மட்டும் பூஜைக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் படப்பு ஐட்டங்கள் எல்லாம் உண்டுல்ல, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோக்களில் சொல்லுவேன். முதல்ல இடம் சுற்றி பண்ணணும். இடம் சுற்றினா கடல் நீர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக தொளிச்சிக்கிட்டு தான் அந்த காரியங்கள்லாம் பண்ணணும், சரிங்களா? இது நம்ம பதிவாக வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய நபர்களுக்கு தெரியும், சரியா? இடத்த சுற்றி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நாள் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் தெரியும். அந்த பூஜைக்கு இப்போ தேவையான பொருட்கள் சாதா ஒரு நார்மலாக ஒரு பூஜைக்கு என்ன உண்டோ அது மட்டும் படப்பு போட்டு அவல் பொறி கடலாம் வச்சு எடுத்து பூஜைக்குள்ளே சாணத்தெல்லாம் வச்சுடுங்க. நல்ல நறுமண பொருள் வச்சுடுங்க. பொருள்னால் நல்ல வாசனையான பூக்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சிடணும். சாராயம் முக்கியம். சாராயம் நாள் மட்டும் நீங்கள் வைக்கணும். இந்த மந்திரம் நீங்கள் டெய்லி என்ன செய்யணும், 10,008 ஒரு நேரத்துக்கு நீங்கள் போடணும். பூஜை செய்யும்போது கண்டிப்பாக எப்போ நீங்கள் என்ன செய்யணும், மந்திரம் போடுறோம், நம்ம உச்சாடனம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், சூடகம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், சரியா? விளக்கு எரியணும். அதேமாதிரி சூடகம் எரிய விட்டு நம்ம மந்திரம் சொன்னோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்காண்டி தான், சரியா? நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு 10,008 உரு போடுங்க. கரெக்டாக 48 நாளையில் உங்களுக்கு பக்கா நீங்கள் யார் உங்களை தேடி வராங்களோ அவங்களுடைய முக்காலத்தையும் நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையும் நீங்கள் புட்டு வைக்கலாம். அவர் ஆச்சரியத்தோட அவர் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காருன்னு வர கிளியராக நீங்கள் சொல்லலாம். அவருக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த பிரச்சனை, அவருக்கு என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவருக்கு வாயால் நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்கள் பக்காவாக நீங்களே சொல்லி
அதுக்கு சொல்யூஷனும் சொல்லி விட்டுடலாம். அவ்வளவுக்கு பக்காவாக வேலை செய்யும். சரியா? வரவுடைய நபர்கள் அப்படி ஆச்சரியத்தில் தான் பார்ப்பாங்க, இப்படி ஒரு தெய்வசக்தி உள்ள ஆளான்ட்டு. அவ்வளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது. சரிங்களா? நான் சொல்கிற மந்திரத்தை பார்த்துடுங்க. மந்திரமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சரியா? ஓம் நமோ பகவதே, ஓம் உக்ரமாகாளி, சாமுண்டி ஆயி, வைரவி, சாம்பவி, ஓங்காரி, நிமிலி மகாசக்தி நமக. மந்திரம் திரும்ப சொல்கிறேன், பார்த்துடுங்க. ஓம் நமோ பகவதே, ஓம் உக்ரமாகாளி, சாமுண்டி ஆயி, வைரவி, சம்பவி, ஓங்காரி, நிமலி மகாசக்தி நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் போடும் பொழுது பக்காவாக சித்தியாயிரம். நீங்கள் வந்து பக்காவாக எல்லா வேலையும் செய்யலாம். அற்புதமாக இருக்கும், அற்புதமான வேலை செய்யும். சரியா? அதனால் நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் என்னால் வந்து இந்த சேனலை ரன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.